ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இயேசுவின் சீசர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை அவங்க அறியலை. ஆனால் இப்படி வசனம் நிறைவேறுகிறதற்காக சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கபடி, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இது மாதிரி சகரியாவில் எழுதின அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமிலே பவனியாக வரும்போது அவருடைய சீசர்களும் அங்கு கூடி வந்திருந்த திரளான ஜனங்களும் ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி தங்கள் கரங்களில் வைத்திருந்த சால்வைகளை அவருக்கு முன்பாக விரித்து அவர்களை துதித்து கெம்பீரித்து பாடினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அதை நினைவு கூறும்படியாக நாம் அந்த ஓசனா என்று பாடுவோம். இந்த நாளிலே ஆரம்ப ஜெபத்தை செய்துவிட்டு ஓசனா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயர்ந்தவரும் உன்னதமுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை விரிவாய் திறந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்முடைய கர்த்தருக்கு ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. நீர் வல்லவர், வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ளவர். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் கூட ராஜா தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தொடும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அப்பா, நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க. எஸ்தப்பா, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
அப்பா எங்கள் உள்ளத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஆத்மாவை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் மனதை அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல் எல்லாம் நீராய் இருக்க வேண்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தனையை சிதறடிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக சுவாமி. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஏசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். இந்த பாடலை அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேர்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி
உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:11 சொல்லியிருக்கிற வசனத்தின்படியாக நாம் இந்த பாடலை பாடி அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை எப்போதும் நடத்துவார் ஆமென். என்று அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தருனை நிறுத்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச்சொல்லை நடுநின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவச்சொல்லை நடுநின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிடுவே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிடுவே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடின பாடல் போல துதிப்போரை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு காலம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் சங்கீதத்தை வாசித்து தேவனை நாம் முழு மனதோடு ஒரு விடுதலையோடு நாம் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். சங்கீத பகுதி 100, பக்கம் 732, சங்கீதம் 100. அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சங்கீதம் அப்படின்னா ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. வாசிக்கலாம்.
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. முதல் வசனம் பார்க்குறோம். ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னா ஸ்தோத்திரம் நம்ம எப்பெல்லாம் பண்ணலாம்? ஏன் அப்போ துக்கமாக இருக்கும்போது பண்ணக்கூடாதா? அதுதான். ஆமாம், அப்படியும் பண்ணலாம். ஆனால் பாஸ்டர் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் பண்ணோம். நம்மளுக்கு கஷ்டமா ஸ்தோத்திரம் பண்ணணும். சந்தோஷமாக இருக்கிறோமா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹஸ்பண்டோட சண்டையா அப்போயும் ஸ்தோத்திரம் பண்ணணும். மனைவியோட சண்டையா அப்போயும் ஸ்தோத்திரம். பிள்ளைங்க பேச கேட்கலையா ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால் ஸ்தோத்திரத்தை எல்லா சூழ்நிலைகளையும் பண்ணணும். இதுக்கு உதாரணம் யார் அப்படின்னா தாவீது தான். ஏன்னா அவர் துரத்தப்படும் போது ஸ்தோத்திரம் பண்ணார், வனாந்திரத்தில் கைவிடப்படும் போது ஸ்தோத்திரம் பண்ணார், அவர் ராஜாவாக இருக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணார், அவருக்கு அடிமட்டத்தில் இருக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணார், ஆண்டவரை உயர்த்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணார். எந்த சூழ்நிலையும் தாவீது என்ன மறக்கலை? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க மறக்கலை, ஆண்டவரை துதிக்க மறக்கலை. அதனால தான் அதில் தலைப்பை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை சோகத்தோடு பாடுங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த கம்பீரமே எப்படி சொல்லணும்? நம்ம கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரத்தோடு சொல்லணும். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். 2வது வசனம் பார்க்குறோம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். வசனம் நல்லா இருக்கு, ரொம்ப சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து தான் கடந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரோம். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படின்னு சொல்லி. அப்போ துக்கத்தோடு ஆராதனை செஞ்சால் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரா? அந்த துக்கத்திலையும் நாம் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அந்த துக்கத்திலையும் நாம் தேவனிடத்தில் உண்மையாய் நாம் ஆராதனை செய்யும் பொழுது, நம்மளுடைய கஷ்டம் கண்ணீர் கவலைகள்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். மகிழ்ச்சியோடைய கர்த்தரைக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 3வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நம்ம ஆண்டவரால் பேச முடியாது தானே? நம்மள்கிட்ட ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? ஜீவனே இல்லாமல் சொல்கிறீங்களே. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம கல்லையோ மண்ணையோ வணங்கலை. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், வார்த்தை உள்ளவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு நடைபோடுகிறவர். ஒரு சின்ன ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவர், இந்த கஷ்டத்துலேருந்து என்னை எப்படியாவது மீட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை ஓரமாக அந்த காற்றை அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே போகிறாங்களா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல, இந்த வாழ்க்கையில் என்னால் ஓட முடியல, என்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இவரோட கால் தடமும் அந்த கடற்கரையில் இருக்குது, பக்கத்துலேயே ஆண்டவருடைய கால் தடமும் அப்படியே இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அப்பா பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் தடத்தை வச்சு ஒரு விசுவாசத்தோடு நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் இருக்குதான். அவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே கூடயே வர நீங்களே, கடைசியில் விட்டுட்டு போயிட்டீங்களே, உன்னோட தம்பி நான் உன்னை சுமந்திருக்கேன்ப்பா என் தோளில் அப்படின்னு சொல்கிறாராம். இது என்னோட கால் தடம் அப்படிங்கிறாராம். நம்மளோட கடந்து வந்த நாட்கள், நம்மளோட கடந்து வந்த வாழ்க்கை, போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா ரொம்ப கேள்விக்குறியாக இருந்திருக்கும். எப்படி இதனால் நம்மளால் இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வரல, ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை இந்த நாள் வரைக்கும், இந்த வருடம் வரைக்கும், இன்னும் 2-3 வருஷத்துக்கு பின்னாடி போயிருந்தோம்னா நம்ம எதில் அழிஞ்சிருப்போம்? கொரோனாவில் அழிஞ்சிருப்போம். ஒரு மீட்ரு, ஒரு அடி தொலைவில் நம்ம மரணத்தை
சந்தித்து இருந்திருக்கோம். ஒரு மனுஷனை பார்த்து நிம்மதியாக பேச முடியாது, ஒரு மனுஷனை பார்த்து நிம்மதியாக கை கூட கொடுக்க முடியாது, அவங்கள விசாரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த தொற்று நம்மளுக்கும் ஒட்டிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம இருந்தோம். ஆனால் அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை விடாது, நம்மளை மரணத்தின் ஒரு அடி தூரத்தில் இருக்க மரணத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி 2025 வரைக்கும் நம்மளை நடத்தி சுமந்து கொண்டு வந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். 4வது வசனம் பார்க்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வாசலில் நம்ம வரும்பொழுதே, ஆண்டவருடைய சந்நிதிக்கு நம்ம வரும்பொழுதே ரொம்ப பிரியத்தோடு வரணும். இந்த வாரம் போகணுமா அப்படின்னு ஒரு சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடு வரக்கூடாது. பாஸ்டர் சொல்கிற மாதிரி தான், ஆனந்த சத்தத்தோடே வரணும், மகிழ்ச்சியோடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு நாம் வரணும். அதைத்தான் சொல்கிறாங்க, அவர் வாசலில் துதியோடு வரணும், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கணும், அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். லாஸ்ட் வசனம் பார்க்குறோம், ஏன் அவரெல்லாம் நம்ம துதிக்கணும், எதுக்காக அவரை நம்ம துதிக்கணும் அப்படின்னும் பொழுது தான் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். எப்பேற்பட்ட நல்லவர்னா, இது என்ன ஞாயிறுன்னு சொல்லுவாங்க? குருத்தோலை ஞாயிறு. ஆமாம், குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. அது பெருசாக நம்ம ஒன்றும் இதுக்குள்ள சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். ஆண்டவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? நம்மளை போல வாழ்ந்து சுகித்து சுகமாக இருப்பதற்காகவா? என்னுடைய பாவத்திற்காக வந்தார், நம்முடைய பாவத்திற்காக வந்தார். நான் பாவின்னு தெரிஞ்சும் கூட ஆண்டவர் எனக்காக சிலுவை சுமந்தார். அவர் நல்லவரா இல்லையாங்க? நான் செய்யாத தப்பை என் மேலே சுமத்தும் பொழுது எனக்கு கோபம் எப்படி வரும்? நான் செய்யவே இல்லைங்கிறேன், எப்படி நீங்கள் என் மேலே தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வரும். ஆனால் அவர் செய்யாத தப்புக்கு அவர் சிலுவையை சுமந்தார். அப்போ அவர் எப்பேற்பட்ட நல்லவருங்க. என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையை சுமந்தார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இதனால் நாம் ஜீவனோடு இருப்பது நம்ம போடுற மாத்திரையா பாஸ்டர்? இல்லை நம்ம போகிற வாக்கிங்கா, நம்ம போகிற ஜிம்மா, எதுவுமே கிடையாது. சாரி, அவருடைய கிருபை மாத்திரம்தான் இந்த நாளில் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்றாரு. ஆண்டவர் வாக்கு பண்ணது தாவீதுக்கு, ஆலயத்தை நீ கட்டுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் முடித்தது சாலமோன். அவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணினார் அப்படின்னா அது நம்மளுடைய தலைமுறை தலைமுறை வரைக்கும், நம்முடைய சந்ததிகள் வரைக்கும் அந்த தொடரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே எழுந்து நின்றுக்கலாம். அவருடைய கிருபையை நினச்சி நாம் துதிக்க போகிறோம். நம்ம அநேக வருத்தங்கள், கஷ்டங்கள், கவலை, கண்ணீர்களை நாம் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். யாருடைய கண்ணீர்களை வனாந்திரத்தில் கண்டார் ஆண்டவர்? ஆகாருடைய கண்ணீரை. அதற்கு கண்ணீரை கண்டது மாத்திரம் இல்லாமல் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆனந்த சத்தத்தோடு அவரை நாம் துதிக்க போகிறோம். பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு, வாசலில் துதியோடு நாம் வந்திருக்கிறோம். அவரை நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினேசர், இனியும் நீர் உதவு வல்லவராக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. இதோ இம்மட்டும் உதவின எபினேசர், நீர் இனியும் உதவ வல்லமுள்ளவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட இருந்தவரே, எங்களை சுமந்தவரே, எங்களை வழிநடத்தின தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னது போல அப்பா, உம்மை ருசி பார்த்த ஜனமாய், உம்மை ருசி பார்த்த மக்களாய் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பா எங்களுக்காக சிலுவை சுமந்த தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கலாம், எல்லாருமே துதிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இம்மட்டும் உதவினவரே, அப்பா இனியும் உதவ வல்லமுள்ளவராய் இருக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அப்பா, நாங்கள் கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதும் எங்களுடைய முதிர் வயது வரைக்கும் எங்களை பாதுகாத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் தாயின் கர்ப்பத்தில் தோன்றும் முன்பதாக எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு அருளி நானே தேவன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆல்ஃபா ஒமேகாவும் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபா, எங்களுக்கு சுகம் தருகிறவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும்
பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறவரே, உமையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடும் பொழுது அப்பா நாங்கள் கம்பீரத்தோடு பாட தேவன் கிருபையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா அக்களித்து அகமகிழும். நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது அக்களித்து அகமகிழும். ஆமென், 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 ஆமென். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதிக்கலாம், யாராவது ஒருத்தர் துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நமக்கு ஜீவன் இருக்கிற வரை மாத்திரம்தான் நாம் தேவனை துதிக்க முடியும். நம்முடைய ஜீவன் ஒரு நாள் எடுக்கப்பட்டு போகும்போது நம்மால் துதிக்க முடியாது, ஸ்தோத்தரிக்க முடியாது, அவரை பாட முடியாது.
நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நாம் கர்த்தரை துதிப்பதற்காக மாத்திரம்தான். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, நீதியின் தேவனே, அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, அப்பா நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு துதியை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே பாத்திரர் அப்பா. ஹalleluya ஹalleluya. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தேவன், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், மாறாத தேவன். ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா சாலோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி நன்றி. எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர் தகப்பனே. ஹalleluya. சேற்றிலிருந்து தூக்கினீரே அப்பா, உளையான சேற்றிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி ரட்சித்தீரே, எங்களை மீட்டு கொண்டீரே அப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல நீர் இந்நாள் மட்டும் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த பாடலை பாடலாம். அவர் நம்மை தாய் போல தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிற தெய்வமாக. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே,
உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்டது என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்டது என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாருமில்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கவலை கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருடைய துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இருதயங்களில ஏற்ற தாசனாக நாம் இருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே நான் சொல்லுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
தேவன் இந்த நாளில் பேசும்படியாக கொடுத்த வார்த்தை. இந்த செய்தியின் தலைப்பு மறுரூபமாகுங்கள். ஆமென். நாம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஒவ்வொரு மனுஷனும் தன்னை போல மாற வேண்டும் என்பதற்காக. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அவர் பரலோகத்தில் இருந்த அந்த மேன்மையான அந்த ஸ்தலத்தை மேன்மையை விட்டு மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஆமென். எதற்காக தெரியுங்களா? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய குமாரனைப் போல இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இந்த பாவியாகிய நாம் கிறிஸ்துவை போல மறுரூபமாகும் பொழுதுதான் ஒரு அசாதாரணமான ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். அதை குறித்து தான் தேவன் இந்த நாளில் பேசும்படியாக சொன்னார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இந்த இடத்துல ரோமருக்கு அந்த பவுல் எழுதும் பொழுது மிக அழகாக தெளிவாக 3 காரியங்களை குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனசு என்ன செய்யணுமா? புதிதாக மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும். அதைத்தான் இங்கே அழகாக இங்கே பவுல் சொல்கிறாரு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே, யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தில் அசாதாரணமானவர்களாக மாறுவார்கள். இந்த உலகத்தில் அந்த மனுஷர் அசாதாரணமான காரியங்களை செய்வார்கள். இதை மனசு புதிதாக இருக்கணும். இன்றைக்கு நம்மிடத்தில் பார்க்கிற தேவன் எதிர்பார்க்கும் காரியம் ஒன்றே ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நம்ம மனசு புதிதாகணும். ஏன்னா மனசு தான், நம்ம இருதயம்தான் என்ன செய்யுமா? பயங்கரமான காரியங்களை யோசிக்கணுமா. இருதயம் சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆமாம், நான் தினந்தோறும் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் செய்த தப்பிதங்களுக்காக மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் நீதிமானாக இருக்கிறேன்னு அறிக்கை செய்து நம்மளுடைய இருதயம் புதிதாகிறதுனால நம்ம தேவனை தரிசித்து கொண்டே இருக்க முடியும். பாவம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா தேவனை பார்க்க முடியாது. சரியா? பாவத்துக்கு தேவனுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. சரியா? சரி, வாசிக்கலாம். அப்போ நம்ம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். அடுத்தது எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 to 7 வசனங்களை நிறுத்தி நிதானமாக வாசிங்க. இதில் ரொம்ப அழகாக இந்த மனது புதிதாகுகிற காரியங்களை குறித்து இந்த எரேமியாவின் புஸ்தகத்தில் இந்த இடத்துல தேவன் இந்த எரேமியாவுக்கு தேவனுடைய வசனம் உண்டாயிருக்கிறது. அப்போ பாப்பா, எரேமியாவுக்கு தேவன் என்ன காரியங்களை சொல்லி கொடுத்தார்? இந்த ஜனங்கள் நமக்கு தான் இந்த முக்கியமாக கொடுக்குறாரு. இந்த வசனத்தை கொடுத்தாருன்னா ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒவ்வொரு தேவனுடைய சபைக்கும் ஒவ்வொரு போதகரை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த போதகர்கள் தேவனுடைய கரத்திலே நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஆவியானவர் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஒரு போதகரின் மூலமாக இந்த சபையை வழிநடத்துகிறார்.
போதகர்கள் தேவனுடைய கரத்தில் நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய சபையிலே அது நிறைவேறும் பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய குரலை கேட்டு செய்யும் பொழுது அந்த சபையிலே வெளிப்பாடுகள் வெளிப்படும். சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய இருதயத்தின் திட்டங்களை இருதயத்தின் நினைவுகளை ஒரு ஊழியக்காரர் அறிந்து செயல்படும் பொழுது அந்த சபைகளிலே பரலோக வெளிப்பாடுகள் அதிகமாய் கிடக்கிறது. அப்போ எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு தேவனுடைய வசனம் வெளிப்படும் பொழுது அந்த எரேமியா ஜனங்களை நோக்கி என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை இந்த எரேமியா 7வது அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து பொறுமையாக நிறுத்தி வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், அங்கே கூவி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால் கூறி அந்த இடத்துல வசனத்தை சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிங்க. கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய ஆலயத்தில் வாசல்களில் பிரவேசிப்பதற்கு இன்னைக்கு 100வது சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், அவர் வாசல்களில் துதியோடும். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம எப்படி வரணும்னு நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டோம். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆமென். அப்ப வாசிங்க அத. கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கி எருசலேமில் இருக்கிறாங்க. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியாக விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து தான் இந்த வசனத்தை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துவது போல என் மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென். வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் கனம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை ரொம்ப நுட்பமாக கவனித்து அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு காரணம் அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க யார் சொல்றதுன்னு ரொம்ப முக்கியம். ஒரு வாட்ச்மேன் சொல்வதற்கும் ஒரு எஜமான் சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. சரிங்களா? அப்போ இங்கே சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு என் மூலமாக இன்றைக்கு இந்த சபை மக்களுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆன்லைனில் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். முதலாவது காரியம், நம்முடைய வழியையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவனுக்கு இது பிரியமானதான காரியமா இல்லையா என்பதை நாம் அறிந்து தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாம் செய்யும் காரியம் உடன்படுகிறதா, இல்லை வேதத்துக்கு புறம்பாக நாம் செய்கிற காரியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பகுத்தறிந்து நிதானமாய் செய்யும் பொழுதுதான் நமக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். சரியா? வாசிங்க. நம்ம வழிகளையும்
நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். அடுத்தது, அப்பொழுது உங்களை ஆ, இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அப்பொழுது இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சபையில நிலைச்சு இருக்கணும்னா உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். ஆமென். அப்புறம் கர்த்தரின் ஆலயம், ஆ, கர்த்தரின் ஆலயம், ஆ, கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி ஆ. பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மாய்மாலமான காரியங்கள் நடைபெறு கொண்டிருக்கிறது. தேவனுடைய சபைகள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வியாபார ஸ்தலமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சபைகளிலே ரொம்ப குழப்பம், பயங்கரமான என்ன பிரச்சனைகளில் நடந்து கொண்டிருக்கு. ஊழியக்காரர்களில் பிரச்சனை, சபைகளில் பிரச்சனை, சபைகளில் குழப்பம், யார் தலைவர் யார் பெருதுன்னு ரொம்ப போட்டி போட்டுக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறது. இன்றைக்கி என்ன, தலைவர் பதவிக்கு அதிகமாக அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் தான் தலைவர். நீ பார்த்தீங்கன்னா ரெவரண்டு ரைட்டு, ரெவரண்டு டாக்டர் ரைட்டு, ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஆண்டவர் இயேசுக்கு செஞ்சார்னா அந்த நாடாவை பிடுங்கிக்கிட்டே வெல்பார். இன்றைக்கி அப்படி இருக்குது. இன்றைக்கி போட்டி பொறாமை, சபைகளில் யார் நின்று பேசுகிறது யாருன்னு. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் சபைகளில் உலாவும் பொழுது எந்தவித குழப்பமுமே இருக்காது. ஆவியானவர் சித்தத்தின்படி சபைகள் நடந்தால், ஆவியானவர் சபையிலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் எந்த பொறாமை இருக்காது, எந்த பெருமை இருக்காது, எந்த போட்டி இருக்காது. தலைவர் பதவிக்கு அடிச்சிக்க மாட்டாங்க, போதகர் பதவிக்கு அடிச்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி பயங்கரமான குழப்பங்கள். இப்போ தான் எரேமியா மூலமாக இன்றைக்கி வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி என்ன, அதை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், பாருங்க, இது கர்த்தர் கர்த்தரின் ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம். பேச்சில் தான் இருக்குமே தவிர ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாம் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். இந்த உணர்வு வரணும். நான் சபையின் ஆராதனையை குறித்து எப்போவுமே கவலைப்படவே மாட்டேன். என் பார்ட்டி எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரா நான் அதில் இருப்பேன். செய்தி எனக்கு கொடுக்க வேண்டியது செய்தி, அதில் ஆண்டவருக்கு எனக்கு என்ன. பாடல் பாடுகிறவர்களை நான் இந்த பாட்டை பாடுங்க அந்த பாட்டை பாடுங்க, அவங்கள போட்டு நோண்டி குடலை எடுத்து குடைச்சலை கொடுத்துக்கிட்டு அதை பண்ணுங்க, எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா நமக்கு சபைக்கு ஆவியானவர் இருக்கிறார். அவர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? சரிங்களா? ஆவியானவருக்கு விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் தான் இப்போ நான் இல்லைன்னா இன்னொரு பிரதர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். முக்கியமான காரியம் என்னன்னா, கடந்த வாரம் கூட நான் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு நான் இல்லைன்னா இந்த சபை நடக்காது, நான் இல்லைன்னா இந்த சபையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, ஆண்டவர் சொல்லக்கூட வேணாம், உள்ளத்தில் நினச்சிட்டாலே ஆண்டவர் ஆர்டினேட்டே இன்னொருத்தரை உண்டாக்கி வச்சுருவார், பின்னாடி ரெடி பண்ணிடுவார். நான் இல்லைன்னா இந்த ஆராதனையே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டா போதும், இன்னொருத்தர் ஆண்டவர் ரெடி பண்ணிடுவார், உன்னை வெளில அனுப்பிடுவார். இதுதான் ஆண்டவர் தான் முக்கியம். நான் இல்லைன்னா யார் செய்தி கொடுப்பா? ஒன்றும் இல்லை, யாரை வச்சும் பேசுவார். சரியா? நான் இல்லைன்னா அப்படி நடக்கும், நான் இல்லைன்னா யார் சர்ச்சை திறப்பா? ஆண்டவர் திறந்து வச்சுடுவார், யாரை வச்சியும். சரிம்மா? அதுதான் நம்ம தேவன். சரியா? அதுதான் நம்மளுடைய தேவன். அந்த பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்துன்னு இருக்கிறார். நான் இல்லைன்னு ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வேலை. இன்றைக்கி இது தேவனுடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி கர்த்தரே இல்லாமல் எத்தனை ஆலயங்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? எங்கே போட்டி பொறாமை பெருமை இருக்குது, அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். சரியா? நான் அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்தேன். எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, எதை வச்சு செய்வேன் அப்படின்னு. கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். யாரை கொண்டு வரணும், யாரை எங்கே நிற்க வைக்கணும், எங்கே எப்படி செய்யணும்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அவங்கள வச்சு செய்வார். நம்ம சுயத்தை வெறுக்கணும், தேவனுக்கு இடம் கொடுக்கணும். அப்போ தான் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். சரியா? அதனால தான் நான் வருகிறவருக்கெல்லாம் நிறையா சான்ஸ் கொடுப்பேன். பிரதர் நீங்கள் செய்தி எடுங்க பிரதர், ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இப்படி செஞ்சு நம்ம சீசர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்.
எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே வாய்ப்பு கொடுத்ததுனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாய்ப்பே கொடுக்கலைன்னா ஏதோ ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசியாக நான் போய் உக்காந்துருப்பேன். சரியா? குடும்பத்தோடு போய் கை தட்டிட்டு ஆராதனை பண்ணிவிட்டு வந்துட்டு கறி மீன் எடுத்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கினோமா, எந்திரிச்சோமா, ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினோமா, திங்கக்கிழமை ரொட்டினா வேலைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா, ஆண்டவருக்கும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள், சபை தேவனுடைய கரத்தில் இருக்கும். அசாதாரணமான வழிகளை நடக்கும். எவ்வளோ சபைகள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நடத்த விட மாட்டாங்க சர்ச்சு. சரியா? அப்படி எதிர்ப்புகள் வரும். சர்ச்சு கொடுத்தவங்களே பிடுங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குது. இன்றைக்கி பொய்யான காரியங்களிலே தேவனுடைய ஆலயத்தில் பேசி கொண்டு இருக்கிறார்கள். தேவன் சொல்லாது இருந்தும் அவர்கள் தேவன் சொன்னார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் மாறணும். நம்ம சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அநேக மக்கள் ஜெபங்களையே ஏறெடுக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் செய்யும் குறைகளையே சொல்லி கொண்டு இல்லாமல் அவர்கள் அந்த குறையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த தவறுதலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஒரு சந்ததி, நம்முடைய சந்ததி எழும்ப வேண்டும். இன்றைக்கு மனித இனத்தின் பயங்கரமான சீர்கேடு செல்ஃபோன். இந்த செல்ஃபோனால் பயங்கர வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல், புரியாமல் அவர்கள் மிக ஆக்ரோஷத்தோடு இன்றைக்கி இருக்கிறாங்க வாலிப பிள்ளைகள். இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் மாறணும். நாங்கள் டெய்லி எல்லா பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் கூடி இந்த காரியங்களுக்காக, சபையின் காரியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதெல்லாம் மாற வேண்டும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரும்பொழுது மணவாட்டியாகிய நாம் பரிசுத்தத்தோடு தேவனுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவளோடு நாம் எதிர்கொண்டு இருக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? இது தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் சொல்லிக்கொண்டு பொய் வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அது இந்த நிலைமை தான் இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் வாசிங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்துங்க. நம்முடைய வழிகளை, நம்முடைய கிரியைகளை நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். அப்போ நம்மளிடத்துல தேவன் எதிர்பார்க்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய வழிகளிலே, நம்முடைய கிரியைகளிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு எரேமியாவுக்கு சொன்ன இந்த வசனம்தான், இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு என் மூலமாக ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ தேவன் நம்மோடு எதிர்பார்க்கும் காரியங்கள் பாருங்கள். ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். தேவனோடு தனிப்பட்ட உறவு தேவை. நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனிடத்தில் ஒரு தனிப்பட்ட உறவை நாம் தினந்தோறும் நாம் சந்தித்து நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனோடு தனிப்பட்ட உறவு ரொம்ப முக்கியம். அடுத்தது சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தினந்தோறும் நாம் சுத்திகரிக்கப்படணும். எப்படி சுத்திகரிக்கப்படுவது? நம்ம வார்த்தையினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாம் தினந்தோறும் அறிக்கையிடுவதினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அன்றைக்கு ஆசாரியன் ஆட்டுவின் இரத்தத்தை அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து
ஈசோப்பி தண்டினால் துவைத்து அதை தெளித்தார்கள். தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அந்த இரத்தத்தை தெளித்தார்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை. அது ஈசோப்பு தண்டு என்பது இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நம்முடைய நாக்கு தான் ஈசோப்பு தண்டு. அந்த நாக்கினாலே, நாக்கை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது? நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தினந்தோறும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அதை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை நாம் கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? இந்த 4 பாயிண்ட் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது யாக்கோபு 4:7-8 வாசிங்க. இப்போ நான் இந்த 4 பாயிண்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்லாம் யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும், ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் வேதத்தில் இன்னும் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு. வாசிங்க 4:7-8 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். சரியா? அடுத்தது வாசிங்க 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த சுத்திகரிப்பை குறித்து இங்கே யாக்கோபு எழுதுறார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் என்னன்னா, இன்னைக்கு காலத்தில் உலகத்தோடு ஒத்து போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. அன்றைக்கு தேவனுடைய சபையிலிருந்து இந்த உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து சென்றது. சபைகளில் இருந்து தான் பரிசுத்தம் கடந்து சென்றது, தேவனுடைய வெளிப்பாடுகள் கடந்து சென்றது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சபையிலிருந்து அநேக அற்புதங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தன, தேவனுடைய திட்டங்கள் கடந்து சென்றன. ஆனால் இன்றைக்கு உலகம் சபைக்குள் வந்ததினாலே சீர்கேடான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகம் சபைக்குள் வந்தது ஒரு பெரும் சபைக்கு ஆபத்தாய் இருந்தது. எசேக்கியேலில் படித்து பார்த்தீங்க, யோவேலில் 2வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதில் சபையின் காரியங்கள் நிறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வெட்டுக்கிளி பச்சை மரத்தை எப்படி பாடாய்படுத்தினதோ அதே போல் இந்த சபை வல்லமையாக செழிப்பாக இருந்த சபை இன்றைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல சபைகளை அரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் சபைக்குள் வந்ததனால் வந்த கொடுமை. சரியா? எல்லாவற்றையும் தேவன் சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ வாசிங்க அந்த வசனத்தை. இரு மனம் உள்ளவர்களே, 2 வழிகளில் நம்ம நடக்கக்கூடாது. உன் தேவனுக்கு அதான் சொல்கிறாரு, உன் வழிகளிலும் கிரியைகளிலும் சீர்படுத்த வேண்டும். அது வாசிங்க, அதை வாசித்து முடிச்சிருங்க. 8வது அதிகாரம். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தணும். 2 வழியில் நம்ம நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக இருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். சரிங்களா? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து வாழ்ந்து தேவனுக்கு முற்றும் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார். பிதாவின் திட்டத்தை நோக்கங்களை இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்திலே அவர் பயணித்து கொண்டு இருந்தார். கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவராய் பரலோகத்தில் இருந்தார்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் ராஜாதி ராஜாவும் அல்வா ஒமேகாவும் ஆதி மந்தவுமா பிதாவின் இடத்துல செல்ல பிள்ளையாக இருந்தார்.
செல்ல பிள்ளையாக இருந்தார். இந்த உலகங்கள் அவருக்கென்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகங்கள் அவருக்கென்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. மகிமை பொருந்தினவராய் பரலோகத்தில் இருந்தார். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சாரா, பூமியில் நமக்காக அடிமையின் ரூம் எடுத்து பிறந்தார். சரிங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-8 வாசிங்க. அப்போ இவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து பிறந்ததுனால நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல நமக்கும் கிறிஸ்துவில் உள்ள சிந்தை தான் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 5:8 வாசிங்க. 5-8 வரையிலும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறத எண்ணல. தேவனுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல இருந்த இயேசு கிறிஸ்து அதை எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி ஒண்ணுமே இல்லாம ஒரு கோடீஸ்வரனை, ஒரு பெரிய கோடீஸ்வரன், ரிச் ஃபேமிலியாக இருக்கிறார் ஒருத்தர். அவர் வந்து மறுபடியும் என் கூட வந்துருன்னு ஒரு சாதாரண ஃபேமிலிக்குள்ளே வருவாரா? நம்ம போவோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம போவோமா? போக மாட்டோம். நல்ல ஒரு பொசிஷன், நான் போய் அவன் வீட்டுக்கு போகிறது, அவனை இங்கே வர சொல்லு அப்படின்பா. இது மனுஷனுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய அப்படி இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு சமமாக இருக்கிறதையே விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். வாசிங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. பாருங்க, அவர் மனுஷ சாயலானார், அதாவது மரண பரியந்தம் என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தம். நீ ரோம் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சிலுவை வந்து ரொம்ப அவமான சின்னம். என்ன சின்னம்? சிலுவையில் யாராவது அடித்தா அது ரொம்ப அவமானமாய் எண்ணக்கூடிய ஒரு சின்னம் தான் சிலுவையின் சின்னம். அப்போ சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த அவமானத்தையே நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதான் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஏன்? நம்முடைய பிள்ளைகளுக்காக. அவர் என்னன்னா எனக்காக, உங்களுக்காக, இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்காக, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். முடிஞ்சிருச்சா? சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தது. ஆதாமின் மூலமாக கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் மனுஷனுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஒரு சம்பவத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பரிசேயன் ஒருத்தன் இயேசு கிறிஸ்துட்ட வந்து, இயேசுவே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வாங்கினேன், நம்ம 2 பேரும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு கூப்பிட்றார் பரிசேயன். இயேசு கிறிஸ்துவும் வரார். வந்து பரிசேயன் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு பந்தி இருக்கிறார். பந்தியில் அப்படியே உட்காந்துருக்கிறார். பந்தி இருந்து உட்காரும் பொழுது சேர் போட்டு உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கணும். அப்போ பின்னாடி பாவியாகிய ஒரு பெண் என்ன செய்கிறா? இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி வந்து நின்று அவகிட்ட இருந்த அந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றி தன் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீர்னால் தன் முடியினால் அவர் தன் பாதத்தை, இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை துடைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவர்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் விடுதலை பெறுவார்கள். ஆமென். இந்த சம்பவத்தை லூக்கா 7வது அதிகாரம் 36-38 வாசித்தீங்கன்னா
அந்த அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்குது. சரியா? அப்போ அந்த பாவியாகிய இருக்கிற அந்த பெண்ணுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அப்படி தான், அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிறந்த பாவங்கள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த பாவங்கள் நீக்கப்படுகிறது, துடைத்து எறியப்படுகிறது. ஒரு தப்பாக ஒரு நோட்டில் எழுதிட்டோம்னா எரேஸ் அதனால் லப்பரில் வச்சு அழைப்பது போல் நம்மளுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அப்படியே எழுதி மறைச்சிட்றார். நமக்கென்று ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்குது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும். ஞாபக புஸ்தகம்னு இருக்குது, எண்ணிறந்த புஸ்தகங்கள் இருக்குது பரலோகத்தில். நீங்கள் ஜெபம் குறிப்பெல்லாம் ஜெபிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோம் ஒன்றுமே நடக்கலைன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஜெபமும் அது ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அதுக்கு பதில் வரும். சரியா? அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். அந்த மறுரூபமாக்குவதற்கு தான் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த மறுரூபம் நம்ம படணுன்னு தான் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்தியை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று நம்ம ஆயத்தப்படுவோம். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீங்க, அடிமையின் ரூபம் எடுத்தீங்க அப்பா. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு சிலுவை பரியந்தம் உம்மை நீங்கள் தாழ்த்தினீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக மரித்தீங்க, எங்களிடத்தில் உம்முடைய சாயல் வெளிப்பட வேண்டும். தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவர்களை எவர்களை முன்குறித்தீரோ அவருடைய தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு மாற்றி இருக்கிறீங்க. எங்களை முன்குறித்ததுக்காக உமக்கு நன்றி. ஒரு விஷயம், உம்முடைய இரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா. அந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் உம்முடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நானும் அவனோடு இருப்பேன், அவன் என்னோடு கூட இருப்பான் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி, இந்த புதிய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கரம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்கள் வழிகளையும் எங்கள் கிரியைகளையும் அப்பா சுத்திகரிங்க. உடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, அந்த நேரத்தில் நாங்கள் புதிய உடன்படிக்கையில் பங்கு பெறுகிறோம். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நாங்கள் புசிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுத்தமைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்காக நன்றி. உடைய ஆணி துளைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய ஓட்டத்திலே ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையின் அச்சாரமாக இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.